அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, ஆவணி 1 ஆடி போய் ஆவணி பிறந்து விட்டது. ஆவணி மாதம் முதல் நாள். இது அன்னதானம் செய்ய வேண்டிய அருமையான நாள். ஞாயிற்றுக்கிழமை 17/8/2025 அருமையான விசுவாவசு வருடம். ஸோ ஆவணி பிறந்து விட்டது. இனி எல்லாம் சுபகாரியங்கள் நிறைய செய்யலாம், நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். ஆவணி மாதம் ஆடி போகட்டும், ஆவணி பிறக்கட்டும், ஆவணி பிறக்கட்டும்னு காத்திருந்தவர்களுக்கெல்லாம் ஆவணி பிறந்து விட்டது. வாழ்க்கை வளமாகவே இருக்கட்டும். எம்பெருமான் கருணையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள். முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். திருமலை திருப்பதி பயணம் மிக நிறைவான நல்ல விஷயங்கள் நிறைய கொடுத்தது. இந்த திருமலை திருப்பதி பயணத்தில் நம்மோடு பயணித்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. இந்த திருமலை திருப்பதி பயணத்தில் நமக்கு வழிகாட்டி ஒவ்வொரு இடங்களுக்கும் அழைத்து சென்று புராண கதைகளெல்லாம் சொல்லி நம்மை மகிழ்வித்த அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த விழா ஏற்பாடு செய்து நம்மை சிறப்பாக கொண்டு வந்து வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வர்ற திருமதி நர்மதா முத்துரத்னம் தர்மதியிற்கு மிக மிக நன்றி. ரொம்ப சிரமப்பட்டு முத்துரத்னம் அவர்கள் 2-3 முறை திருப்பதியெல்லாம் போயிட்டு வந்து இதற்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்மோடு பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 8:47 வரைக்கும் நவமி, அதன் பின்பு தசமி திதி. காலை 6:48 வரைக்கும் கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் அடியனுடைய நட்சத்திரம். காலை 6:56 வரைக்கும் துருவம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு வியாக்காதம் நாம யோகம். வியாக்காதம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு. காலை 10 மணி வரைக்கும் தைத்துளை சுக்கிரன். அதன் பின்பு இரவு 8:47 வரைக்கும் கரசை சந்திரன். அதன் பின்பு வனிசை சூரியன். கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். 2 விஷயம் அதில் என்னென்னா, சந்திரன் உச்சம். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். ஏன்னா கார்த்திகைலேருந்து அப்படியே ரோகிணிக்கு உச்சமாயிறார். சுக்கிரனும் குருவும் இன்னும் ஒன்றாத்தான் இருக்காங்க. 2 பேரும் எப்படா பிரிவாங்கன்னு இருக்குது எனக்கு. ஏன்னா இதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பின்னால் ரொம்ப சிரமப்படுவாங்களே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு கிரக இணைவு குரு சுக்கிரன் சேர்ந்திருப்பது. 2 படை தளபதிகள் ஒரே வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது படை தளபதிகள்னா பேருக்கு வச்சுக்கிற தளபதி இல்லை, ஒரிஜினலாக 2 தளபதி ஒரே வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? 2 எதிரி நாட்டோட போர் படை தளபதிகள் ஒரே வீட்டில் 2 பேரும் வாளோட இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் மிதுனத்தில் 2 பேரும் ஒன்றா இருந்து மிதுனராசிக்காரங்களையும் போட்டு தள்ளி இதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் போட்டு பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்பயே ஏன் தெரியுமா, பின்னாடி ஒருத்தர் ரோக நட்சத்திரத்தில் வருவா. இன்றைக்கி ரோக நட்சத்திரம்ல பின்னாடி ஒருத்தர் ரோக நட்சத்திரத்தில் வருவான். அவனுக்கு குருவும் சுக்கரனும் எங்கே இருக்கா? மிதுனத்தில் சுக்கரன் இருப்பார், அங்கேயே குரு இருக்கும், 2 ஒன்றா இருக்கும். இதில் வேறு சூரியன் கேது சேர்க்க கிரக சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு பக்குன்னு இருக்குது. என்னத்தை சொல்கிறது, எம்பெருமான் ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும், அவ்வளோதான். புதன் கடகத்தில் தனித்து நிற்கிறாரு. ஏன்னா சூரியன் பயிற்சி ஆவணி 1 இல்லையா, சூரியன் பயிற்சியை கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் கேது சேர்க்கை. கன்னியில் செவ்வாய், ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் 2மே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன்
75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.